எனக்கு அது போதும் மேம். யோ வாங்கய்யா, அந்த சிவா ஃபோட்டோ வந்திருக்கு பாருங்க. சரிங்க சார். என்ன சொல்றீங்க? ஆமா வாஸ், அருள் அவனா போய் மாட்டிக்கிட்டான். ஜோதி கேங்கில் எப்படியாவது சேர்ந்தே ஆகணும். இஃப் ஐ கேன் டூ தட், தி ஆப்ரேஷன் இஸ் ஸ்டில் ஆன். இது தற்கொலை ஆட்டம் அருள். அதை ஆடி தான் மேம் பார்க்கணும். இதுக்கு மேலே யாரும் உள்ள வரக்கூடாது, யாரையும் உள்ள விடவும் கூடாது. சரிண்ணா. எல்லா சற்றையும் மூடு. இவன் தனியாக வெளியே வந்தா சுற்று. ஏய், ஷட்டர் எல்லாத்தையும் மூடுறா. ஜோதி அடையாளம் தெரிஞ்சு அவனை கண்ணால பார்த்தது வெறும் 5-6 பேர் தான். மற்றவங்களுக்கெல்லாம் ஜோதியே பக்கத்துல போய் தம்முக்கு தீக்குச்சி கேட்டாலும் இவன் தான் ஜோதின்றது தெரியாது. யாரா இருந்தாலும் கண்ணை கட்டிக்கிட்டு தான் ஜோதி முன்னாடி உட்காரணும். அவன் எவ்வளோ பெரிய அரசியல்வாதி ஆஃபீஸராக இருந்தாலும் சரி, கண்ணு கட்டு ஜோதி அவுத்துட்டான்னு வச்சுக்கோ, அந்த ஆள் காலி நாள். நீதான் சிவாவா? நீ பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால ஒரு விஷயம். கோல்டு ஸ்டோரேஜில் இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு எனக்கே 2 நாள்ல முழுசா தெரிய வந்துடும். இப்போ நீ சொல்ல போறதுக்கும் எனக்கு தெரிய வர்றதுக்கும் மயிரளவு வித்தியாசம் இருந்தா கூட உன் மூளையை அந்த செவர்லேருந்து சுரண்டி தான் எடுக்கணும். திடீர்னு ஆரம்பத்தில் இருந்து சிட்டி கால் பண்ணி என்னை உடனே கோல்ட் ஸ்டோரேஜுக்கு வர சொன்னார். போனேன். பேஸ்மெண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போனார். அங்கே ஷர்மா ஆளோட கை காலெலாம் கட்டி வச்சுருந்தாங்க. அவன் போலீஸ்காரன்னு சொன்னான். குரு. ஷர்மா ஆளை கொன்னது யாரு? குரு. அவனை மட்டும் உங்கள் ஆளுங்களை போட்ட மாதிரி தெரியுது. சொல்லு. அப்போ மாடியில் துப்பாக்கி சத்தம் கேட்டது. நாங்கள்லாம் தலை தெறிக்க மேலே ஓடி வந்தோம். முதல்ல எனக்கு ஒன்றுமே புரியல. ஒரே புகை. சிட்டியும் குருவும் செத்து விழுந்தாங்க. அப்போ ஜன்னல் ஓரமாக நின்று ஒருத்தன் சுடுறதை பார்த்தேன். சுட்டவனை பாத்தியா? பார்த்தேன் பாய். யார் சுட்டது? ஒருத்தன் இல்லை பாய், 2 பேர்.
ஃபாரன்சிக் ஆளுங்க தான் கிளியராக சொல்ல முடியும். ஆனால் என் எக்ஸ்பீரியன்ஸில் புல்லட் மார்க்ஸை வச்சு பார்க்கும்போது அவன் சொல்கிறது சரிதான். 2 விதமான புல்லட் மார்க்ஸ் பாய், 2 டிஃப்ரெண்ட் கேலிபர். அப்படின்னா 2 ஷூட்டர்ஸ். ஆமாம். அந்த 2 பேர் மூஞ்சியையும் பாத்தியா? பார்த்தேன் பாய். யாருன்னு தெரியுமா? தெரியும். யாரு? உங்கள் பழைய கூட்டாளி ராணியும் அவன் தம்பியும். ராணியா? சான்ஸே இல்லை பாய். அவன் செத்து 10 வருஷம் ஆகுது. இல்லை பாய், உயிரோட தான் இருக்கான். உங்களை அடிக்கிறதுக்கு நான் பார்த்துட்ருக்கான். என்னையும் ஒரு நாள் அட்டாக் பண்ணான் பாய். அது அப்போவே சிட்டிக்கிட்ட சொல்லிட்டேன். அடுத்தது அவரை தான் ஏம் பண்ணுவான்னு சொன்னேன். ஃபேமிலியில் விசாரித்தான் பாய். இவனோட சொந்த ஒரு பாட்டி 12வது வரைக்கும் அங்கே தான் படிச்சிருக்கான். ஸ்கூல் ரிஜிஸ்டரில் அவன் பேர் இருக்கு. காலேஜ் முடித்த கையோட போலீஸில் மாட்டிக்கிட்டான். ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து கஞ்சா பிஸ்னஸ் பண்ணியிருப்பான் போல. 4 வருஷம் உள்ளே போட்டாங்க. சிவா, that will be your name. பாத்தியமில் நிஜமாவே அந்த பேரில் ஒரு பையன் இருந்தான். கிட்டத்தட்ட உன் வயசு தான். இந்த பேசிக் டீட்டெயில்ஸை வச்சு உனக்கு ஒரு ஐடென்டிட்டி க்ரியேட் பண்ணியிருக்கோம். மனப்பாடம் பண்ணிக்க. சிட்டி இப்போது ஒரு சிவில் கேஸில் அக்வாடா சென்ட்ரல் ஜெயிலில் இருக்கான். ஒரு ட்ரம்ப் அப் சார்ஜில் உன்னையும் அதே செல்லுக்கு அனுப்பி வைக்க ஏற்பாடு பண்ணியிருக்கேன். அங்கே தான் சிட்டியை பார்த்துருக்கான். அவனை ஜாமீனில் எடுத்தது கூட சிட்டி தான். சிட்டிக்காக 2 புல்லட் வாங்கியிருக்கான் பாய். போலீஸோட நடந்த ஷூட் அவுட்டில் 2 தடவை அவர் உயிரை காப்பாற்றிருக்கான். From that point onwards, you're on your own. சிட்டி இவனை புள்ள மாதிரி வச்சுருந்துருக்காரு. சிட்டிக்காக உயிரை கொடுப்பான கண்டி அவருக்கு எந்த கெடுதலும் பண்ண மாட்டான்னு சிட்டியோட வீட்டுக்காரமாகவே சொல்லுது. ஜென்யூனாக இருக்கான் பாய், நம்பலாம். எல்லாரும் செத்து கிடக்கிறப்போ நீ ஒருத்தன் மட்டும் எப்படி தப்பிச்ச? நான் ஒருத்தன் தான் தப்பிச்சேனா? இதுவே நீங்கள் சொல்லி தான் பாய் எனக்கு தெரியும். நம்ம ஆளுங்க எல்லா டைரெக்ஷன்லையும் ஓடுறது பார்த்தேன். யார் தப்பிச்சா தப்பிக்கலன்றது எனக்கு தெரியாது பாய். எப்படி தப்பிச்ச? என்னை உயிரோடு பிடிக்க ட்ரை பண்ணானுங்க. டார்ச்சர் பண்ணி ஹாங்காங் சர்க்குக்கு டீலர் யாருன்னு கண்டுபிடிக்கிறது தான் ராணே பிளான். நான் ஸ்ட்ரகிள் பண்ணேன். என் மண்டையில் அடித்தானுங்க. அப்போ போலீஸ் சைரன் கேட்டது. நான் அந்த சான்ஸ் யூஸ் பண்ணி ஜன்னல் வழியாக வெளியே குதிச்சிட்டேன் பாய். நான் அந்த இடத்துலேயே மயங்கி விழுந்துட்டேன். எவ்வளோ நேரம் விழுந்து கிடந்தேன்னு எனக்கு தெரியாது. கண்ணு முயற்சி பார்க்கும்போது போலீஸ்காரங்க நின்றுட்டு இருந்தானுங்க. ஐசாக், நீ சொல்றது உண்மையா பொய்யான்னு விசாரிச்சு 2 நாளை வேஸ்ட் பண்றதை விட உன்னையே தூக்கிட்டனவே எனக்கு பெருசா எந்த நஷ்டமும் வந்துட போறதில்ல. நீங்கள் தட்டணும்னு நினச்சிட்டிங்கன்னா கடவுளால் கூட என்னை காப்பாற்ற முடியாது. உங்கள் இஷ்டம் பாய். ஆனால் ஒன்று பாய், அந்த ராணை மறுபடியும் என்னை தேடி வருவான். ஏற்கனவே எனக்கு தெரிஞ்சவங்கள்ட்டெல்லாம் சொல்லி வச்சுருக்கேன். எனக்கு 2 நாள் டைம் கொடுங்க. ராணியை கண்டுபிடிச்சி உங்கள் முன்னால் நிறுத்துகிறான். ஒவ்வொரு மனுஷனுக்கும் கைரேகை இருக்கிற மாதிரி துப்பாக்கியிலேருந்து வர ஒவ்வொரு தோட்டாவுக்கும் ஒரு ரேகை உண்டு. அது
அந்த துப்பாக்கி உண்டாக்குற ரேகை ஒரு துப்பாக்கி உண்டாக்குற ரேகை மாதிரி இன்னொரு துப்பாக்கி உண்டாக்கவே முடியாது. புரியுதா? ராணியை மேக்சிமம் உயிரோட பிடிக்க ட்ரை பண்ண. ஒரு வேளை முடியாம போச்சுன்னா அவன் கன்னு வேணும் எனக்கு. ராணியோட கன்னு கிடைச்சதுன்னா அதை வச்சு நம்ம ஆளுங்களை சுட்டது ராணி தானா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சிவாக்கு 2 நாள் டைம். அதுக்குள்ள அவன் ராணியை கொண்டு வந்து நிறுத்தணும். இந்த டெஸ்ட்ல சிவா பாஸ் பண்ணா அவனை நம்பலாம், இல்லைன்னா போட்டு. போலீஸ்காரன்றதை மறந்துடு. அவனா மாறு. தாக்கு பிடிக்காதான் வழி. அவன் மைண்டுக்குள்ளே போ. அவனை மாதிரியே யோசி. அவன் ஆயுதத்தை நீயும் எடு. அவனை ஜோதிபாய் சேர்த்துக்கிட்டார் அண்ணா. பாதி கிணறு தாண்டி இருக்கான். சிட்டியை கொண்டது ராணின்னு கன்ஃபார்ம் பண்ணதான் அவனை சேர்த்துப்பார். இல்லைன்னா அவனை போட்ட சொல்லிட்டார். என்னாச்சு? வாழ்வா சாவா நிலைமை. தயவு செஞ்சு விட்டுருங்க. வாழ்வா சாவா நிலைமையா? யாருக்கு? ஹெல்ப் பண்ண தான் கேட்குறேன். சொல்லு. எனக்கு என்ன நினைச்சாலே வெறுப்பா இருக்கு. 4 மறுநாள் கல்ச்சுரல்ஸ். எனக்கு இன்னும் அந்த ஸ்பின் வரல. பேசாம சினிமா பாட்டுக்கே ஆடி இருக்கலாம். நான் தான் கொழுப்பெடுத்து போய் லாட்டின் டான்ஸ் சூஸ் பண்ண. மொன்னங்குட்டி. இந்த வருஷமும் அந்த செயின்ட் மேரி சார் எனக்கு தான் ஜெயிக்க போகுதுங்க. நான் மட்டும் தோத்தேன். என் கூட இருக்கிறவனுங்களே எனக்கு கிண்டல் அடிச்சு கொண்டுருவானுங்க. கடன் பிரச்சனை வேற. உங்க அப்பாவுக்கா? இல்ல, எனக்கு கிட்டத்தட்ட 5000 ரூபாய். எல்லாம் என் பக்தி ஃப்ரெண்ட்ஸுக்கு ட்ரீட் அது இதுன்னு வாங்கி கொடுத்தது. கல்ச்சுரல்ஸ்ல என் பெர்ஃபார்மன்ஸ்க்கு கை தட்டணும்னு சொல்லி எல்லாருக்கும் சினிமா லஞ்ச்னு வாங்கி கொடுத்து செட் பண்ணி வச்சிருந்தேன். எல்லாம் வேஸ்ட். எழுந்துரு. உனக்கு ஸ்பின் தானே ப்ராப்ளம்? அல்ப மேட்டர். அந்த ஸ்பின்னை ஒழுங்காக பண்ண போகிறேன். சென்ட் மேரிஸ் பொண்ணுங்கள்லாம் துண்டா காணும் துணியை காணும் ஓட போகிறாங்க. அந்த ஸ்பின்னை பண்ணு. இங்கயா? இப்போவா? மியூசிக் இல்லாம எப்படி ஆடுறது? அந்த மியூசிக் ஒரு 100 தடவையாவது கேட்டிருக்க மாட்டேன்.
அதுக்கு மேலேயே கேட்டிருப்பேன். அப்புறம் என்ன, மைண்டில் மியூசிக் இருந்தால் போதும். யூனோ, காலேஜில் என்னோடய ஃபேவரட் மியூசிக் இது. நீ ப்ராக்டிஸ் பண்ணும்போது நானே நிறைய தடவை கேட்டிருக்கேன். கண்ணை மூடு. எதுக்கு? கண்ணை மூடி அந்த மியூசிக்கை மனசில் நினச்சிக்க. மியூசிக் கேட்கல. என்னாச்சு? மியூசிக் கேக்குது. இடுப்ப லூசாவே. ரிமெம்பர்,